السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على رسوله الكريم. أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم وفي القرآن المجيد: فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. يثبت الله الذين آمنوا بالقول الثابت في الحياة الدنيا وفي الآخرة. புகழும் புகழ்ச்சியும் அல்லாஹ்வுக்கு உரித்தாகட்டுமாக. ஸலாத்தும் சலாமும் எம்பெருமானார் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களின் வழியை பின்பற்றிய உத்தம சஹாபாக்கள், தாபிகீன்கள், தபா தாபிகீன்கள், அவுலியாக்கள், நாதாக்கள், ஷஹதாக்கள், குறிப்பாக இங்கு அமர்ந்திருக்கும் நம் அனைவரின் மீதும் என்றென்று நிலவட்டுமாக. அல்ஹம்துலில்லாஹ். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் இன்று பார்க்க இருக்கின்ற தலைப்பு கபரின் நிலைகள். வல்ல ரஹ்மான் அவன் திருமறையிலே கூறுகின்றான்: யுஸப்பித்துல்லாஹு அல்லதீன ஆமனு பில் கௌலி ஸாபித். லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற வணங்க தகுதியானவன் அவன்தான் என்ற அந்த கலிமாவை ஈமான் கொண்டவர்களுக்கு இந்த உலக வாழ்க்கையிலே அல்லாஹ் தரிப்படுத்தி காட்டுகின்றான். வஃபில் ஆஃபிரா, ஆஃபிரத்திலும் அல்லாஹ் தரிப்படுத்துறான். அங்கதான் அல்லாஹ் வணங்க தகுதியானவன். அவன் கேட்கிற கேள்வி எல்லா விஷயத்தையும் வைத்து பார்க்கும் பொழுது அல்லாஹ் தான் வணங்க தகுதியானவன். அந்த ஆகிரத்தில் அல்லாஹ் வணங்க தகுதியானவன் என்று காட்டுற விஷயம் இருக்கே, அது கபர்ல தான் ஆரம்பம். ஆலமுல் பர்ஸஹ் என்பதாக சொல்லுவான். கியாமத் நாளுடைய ஆரம்பம் கபர். அந்த கபருடைய ஆரம்பம் நேற்று பார்த்த மரணம், சக்கராத்துல் மௌத். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, உலகத்துல எல்லா விதமான வசதிகளும் அல்லாஹ் கொடுத்து நீ ஆட்சி செய்யுங்க, செய்து கொள்ளுங்கன்னு அல்லாஹ் சொல்லியிருக்கிறான். சஹர்னா சஹர்லனா சஹர்னான்னு பல இடங்கள் அல்லாஹ் உங்களுக்கு ஆட்சியை கொடுத்துட்டோம், உலகத்துல எல்லாத்தையும் நீங்க ஆட்சி செய்யுங்க என்பதாக. எந்த அளவுக்குன்னு சொன்னா, நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நிலவை இரண்டாக பிளக்கும்படி கட்டளை இட்டாங்க. நிலவை இரண்டாக பிளந்தது என்பதாக குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான். வகதரிபத்தி ஸாஅத்து வன்ஷக்கல் கமர். அந்த அளவுக்கு உலகத்தில் எல்லா ஆட்சிகளும் மனிதனுக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். ஆனால் மரணம், யாராவது அல்லாஹ்வுடைய கியாமத் நாளுடைய அடையாளமாகிய கபருடைய ஆரம்பமாகிய மரணம் இருக்கு இல்லையா, இந்த மரணத்தை யாராவது தக்க வைத்து இருக்கிறார்களா? உலகத்துல யாராவது காட்ட முடியுமா? பெரும் பெரும் வசதியானவங்க, ஆட்சி அதிகாரம் மிக்கவங்க, அறிவியல்ல முதன்மையாக இருக்கிறவங்க இல்லையா, ஒருத்தரையாவது தன் மரணத்தை தக்க வைத்துக்கிட்டாங்க, அதற்குண்டான மருந்து தயாரிச்சுக்கிட்டாங்க, நிலையை ஏற்படுத்திக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி கேட்டா ஒருவராலும் முடியாது. காரணம், மாலிக் யௌமித்தீன், அந்த நாளுடைய அரசன் அல்லாஹ். இந்த பூமியில யார் வேணா அரசனா இருந்துக்க, ஆனா கியாமத் நாளுடைய நேரத்துல, கியாமத் நாள்ல நான் தான் அரசன் அல்லாஹ் சொல்றான். அதனாலதான் மரண விஷயத்துல யாரும் எதையும் இது வரைக்கும் கண்டுபிடிக்க முடியல, மரணத்தை தக்க வைக்க முடியல. எவ்வளவு வசதிகள் இருந்தால், எவ்வளவு ஆட்சி அதிகாரங்கள் இருந்தால். கண்ணியத்திற்குரிய எல்லாவின் நல்லடியார்களே, உலகத்துல இரண்டு விஷயங்கள் மனிதனை தேடி வரும். ரிஸ்கு யுர்ஸகு, நம்மளுடைய ரிஸ்க்கு தேடி வரும். நம்மள ஒன்று நம்மளை தேடி போக வைக்கும்,
அல்லது அது நம்மளை தேடி வரும். சில நேரங்கள்ல அது நம்மளை தேடி வரும். சரி, அது யோசிச்சா என்னன்னு புரியும். அதே நேரத்தில் மரணமும் அப்படிதான். நாம் எங்கு மரணிக்கணும், எந்த பூமியில புதைக்கப்படுவோம் என்ற நிலையைக்கு தோதுவாக மரணம் நம்மளை அங்க அழைத்து செல்லும். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஒரு மனிதன் பிறப்பதற்கு முன்னால் தாயின் வயிற்றில விந்து துளி செலுத்துவதற்கு முன்னால் அந்த விந்துல மனிதன் இன்னார் இவன் எங்கு மரணிக்க போகின்றான், எந்த பூமியில புதைக்கப்பட போகின்றான் என்பதை மலக்குமார்கள் அந்த மண்ணை விந்தில் கலக்கி விடுகிறார்கள். அந்த பூமி அவனை இழுக்கும், அவனை அழைக்கும். அல்லாஹ் சொல்றான், நீங்க இரும்பு கோட்டையில இருந்தாலும் மரணம் வந்து உங்களை அடையும். சுலைமான் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க கிட்ட ஒருவர் வந்து கேட்டாராம், நபியே, உங்களுக்கு தான் உலகத்தையே ஆட்சி செய்யக்கூடிய தன்மை அல்லாஹ் கொடுத்திருக்கிறானே அப்படின்னா, மிருகங்கள் பேசும், மரங்கள் பேசும், மீன்கள் பேசும், எல்லா ஆட்சியும் காற்றுடைய வசியத்தையெல்லாம் அல்லாஹ் கொடுத்திருந்தான். நான் ஹிந்து நாட்டுக்கு போனோம், அதாவது இந்தியாவுக்கு போனோம். எகிப்துல இருந்துகிட்டு கேட்கிறாரு, நான் இந்தியாவுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு, காற்றின் மூலமா என்ன அங்க போய் கடக்க செய்யுங்களேன் என்பதாக. ஏன்பா உனக்கு என்ன தேவை, என்ன வேலை இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க சிரிக்க ஆரம்பிச்சுட்டாங்களாம். ஏன்? மலக்குல் மௌத் ரெடியா இருக்கிறாரு. பாப்பா, நீ அங்கதான் போய் மரணிக்கணும், அல்லாஹ் அதான் எழுதி வச்சிருக்கிறான். உன் தேவையை நீ அங்க ஆக்கிக்க. எங்க ஆக்கிக்க? நீ எங்க மரணிக்கணுமோ, எந்த பூமியில நீ புதைக்கப்படணுமோ, தஃபன் செய்யப்படணுமோ, அங்க உன்னை நம்மளை இழுத்து கொண்டு போகும் மரணம். அதனாலதான் நம்ம நேற்றெல்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தோம், மரணத்துக்காக வேண்டி தயாராகிக்கிட்டே இருக்கும். ஓடி ஒளியக்கூடிய இடம் எதுவுமே கிடையாது. கண்ணியத்திற்குரிய நல்லடியார்களே, கபருடைய நிலைமையை நினைத்து, கபருடைய தனிமையை நினைத்து நம்ம பயந்து கொண்டே இருக்கணும். இப்ப ஒரு மனிதன், ஒரு நபர் ஒரு அறையில, ஒரு வீட்டில் இருக்கிறார், தனியா இருக்கிறார். நல்ல லைட்லாம் இருக்கு, ஏசிலாம் ஓடுது, சாப்பிட்றதுக்கு எல்லாமே இருக்குது, எந்த பயமே இல்லை, நல்லா இருக்கிறார். கையில போன்லாம் இருக்கு, போன்லாம் எல்லாமே இருக்குது. ஆனால் திடீர்னு பார்த்தா வீட்டில் யாருமே இல்லை, அவர் மட்டும் இருக்கிறாரு. கரண்ட் போயிடுச்சு. கரண்ட் போன உடனே ஒரே இருள், யாருமே இல்லை, ஒரே இருள். சிறிது நேரத்தில் பார்த்தா ஏதோ பாம்பு, இந்த புழுக்கள் இதெல்லாம் ரூம்ல, அறையில, அவர் இருக்க அறைக்கூடிய அந்த வீட்டில் மேயுது. இப்ப கையில செல்போன் இருக்கு, கரண்ட் போயிடுச்சு, ஏதோ பாம்பெல்லாம் மேயுது. இந்த நிலை ஒருவருக்கு இருக்குதுன்னு சொன்னா, கையில செல்போன் இருக்கு, இவர் யாருக்கு முதல்ல போன் அடிப்பார்? நம்ம ஒவ்வொருத்தரையும் கேட்டோம்னா ஒவ்வொருத்தர் சொல்லுவாரு, நான் என் நண்பனுக்கு அடிப்பேன், அவனு சீக்கிரமா வருவான். ஒருத்தன் சொல்லுவாரு, இல்ல இல்ல எங்க வாப்பாக்கு அடிப்பேன், அவரு நானா உயிர், அப்படி பதறி ஓடி வருவாரு. இன்னொருத்தர் சொல்லலாம், எங்க மாமா அரசியல், எங்க சாச்சா அரசியல்வாதி, எங்க மாமா இவரு எம்எல்ஏ, அவரு படையோட வருவாரு. நான் சொன்னா உடனே அப்ப நான் அவங்களுக்கு போன் அடிப்பேன், இவங்களுக்கு போன் அடிப்பேன் சொல்லலாம் இல்லையா? கண்ணியத்திற்குரிய நல்லடியார்களே, கபருல மரணத்தவனை வைத்த பிறகு பாவம் செய்தவனை பார்த்து கபரு சொல்லுமா, நாசனமா போனவனே, உனக்கு நாசம் உண்டாகட்டும், உனக்கு தெரியாதா, இன்னி பைத்துல் ஃபித்னா, நான் எல்லா கஷ்டங்களையும் துன்பத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு வீடுன்னு உனக்கு நல்லா தெரியாது, உனக்கு தெரியாதா? பைத்துல் லுல்லுமா, நான் தான் இருளின் வீடு. எவ்வளவுங்க அறை கபூர்ல? எவ்வளவுங்க? 6க்கு 3, அவ்வளவுதான். 6 அடி தோண்டுவாங்க, நின்று புதைக்கிறதுக்கு ஒரு 3 அடி இருக்கும், 3, 3.5 ஒவ்வொரு ஊருக்கும் வளர்க்கும், அவ்வளவுதான். மூடிட்ட பிறகு நான் பைத்துல் லுல்லுமா, நான் இருளின் வீடு, பைத்துல் வஹ்தா, தனிமையின் வீடு, பைத்துல் தூத், பாம்புகளும் புழுக்களும் நிறைந்திருக்கிற வீடு.
நீ என்னை இப்படி கடந்துதானே சென்றாய். பள்ளியுள்ள வரும்ல, வலது பக்கம் இடது பக்கம் கபர்வாசிங்க இருக்காங்கல்ல, என்னை கடந்துதானே நீ சென்றாய். எல்லா ஊர்லயும் கபர் இருக்குமே, மக்கபரா இருக்குமே, கபர்ஸ்தான் இருக்குமே, என்னை கடந்துதானே சென்றாய், உனக்கு தெரியாதா நான் யாருண்டு அப்படின்ட்டு பாவிகளை பார்த்து கபரு சொல்லுமா. இப்ப அந்த கபருல பாவம் செஞ்சவனை பார்த்து நம்ம கேள்வி கேட்கிறோம், இல்ல நம்மளை பார்த்து நம்ம கேள்வி கேட்டுக்கணும். இப்ப நீ யாருக்கு போன் அடிப்ப? சாச்சாக்கா, வாப்பாக்கா, நண்பனுக்கா? இல்லையே, முடியாதுல்ல. அங்க செல்போன் இருந்தா அடிக்கலாம், கபர்ல எந்த உனக்கு உயிருக்கு ஊராக நம்ம நேசிக்கக்கூடிய ஒரு பொருளையும் நம்ம கூட வைத்து புதைக்க மாட்டாங்க. புதைச்சிட்டா கபரஸ்தான்ல அடுத்த மரணத்துக்குரியவர்களுக்கு இடம் இருக்காது. ஏன்னா அவன் கார் மேல பைத்தியமா இருப்பான், காரை புதைக்க முடியுமா? மனைவி மேல உயிரை வச்சுட்டு இருப்பான், புதைக்க முடியுமா? ஏதாவது பெண்ணின் மேல உயிரை வச்சிருப்பான், புதைக்க முடியுமா? கூட சேர்த்து கூட ஒவ்வொருத்தரையும் சேர்த்து புதைச்சிக்கிட்டே இருந்தோம்னா கபரஸ்தான்ல இடம் இருக்காது. அப்ப செல்போன் மட்டும் எப்படி வரும் கபரஸ்தான்ல? யாருக்கு போன் அடிப்போம்? கத்தனாலும் கதறினாலும் தெரியாது. நல்லா சிந்திக்கணும் இந்த உதாரணத்தை. அதனால கபருடைய நிலைகளை பார்த்து நம்ம பயப்படணும். ஆனா அதே நேரத்தில் யார் நல்ல அமல்களை செய்து வராங்களோ அந்த கபர்ல அவர்களுக்கு, முஃமின்களுக்கு, சாலிஹான்களுக்கு அல்லாஹ்விடத்தில் தௌபா செய்து மரணித்தவர்களுக்கு எங்க திரும்பினாலும் பச்சை பசேல்னு இருக்கும். அவருடைய உடல்ல ஒரு நூறானியத்தை வெளிப்படும். கண்ணியமான முறையில அல்லாஹ்விடத்துல அவருடைய ரூஹ கொண்டு செல்லப்படும். கபர் என்பது வேதனைக்குரிய இடம் மட்டும் அல்ல, அங்கு வேதனையும் நடக்கும், நியாமத்துகளும் நடக்கும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, ஒரு முஃமின் மௌத்தா போயிட்டா மலக்குமார்கள் வருவாங்க, கையில ஒரு பட்டு எடுத்துக்கிட்டு வர்றாங்க. அதுல மிஸ்கி என்ற உயர்தர அத்தரையெல்லாம் பூசிக்கிட்டு வருவாங்க. ரூஹை எப்படி எடுக்க போறான் அப்படின்னு சொன்னா, வேர்வை, நெற்றியினுடைய வேர்வையிலிருந்து எப்படி வேர்வை சொட்டுதோ ரொம்ப லேசா எடுக்கப்படும். அந்த முஃமினுடைய ரூஹை பார்த்து மலக்குமார்கள் சொல்லுவாங்களாம், ஐயுஹன் நஃப்ஸுல் முத்மஇன்னா, நிம்மதி பெற்ற ஆத்மாவே போ, திரும்பி உன்னுடைய ரப்பிடத்துல நீ போ, பெற்றுக்கொள்ளப்பட்டாய், பொறிந்து ஏற்றுக்கொள்ளப்பட்டவனாக, அல்லாஹ் உன்னை ஏற்றுக்கொண்டான். அந்த நிலைமையில நீ அல்லாஹ்வை பொருந்தி கொண்ட, அல்லாஹ் உன்னை பொருந்தி கொண்ட நிலையில நீ அல்லாஹ் இடத்துல திரும்பி போ. திரும்பி போய் தான் ஆகணும், எங்கிருந்து வந்தோமோ அங்க போய் தான் ஆகணும். நம்மளாம் வந்து சுவற்றில் அடிச்சா திருப்பி அங்க எங்க அடிச்சோமோ, யார் அடிச்சாலும் திரும்பி வந்துட்டு ஆகணும். நம்மளாம் பந்து, அதெல்லாம் பந்தின் மீது, உலகம் என்ற அந்த பந்தின் மீது வாழ்ந்துட்டு, அந்த பாலின் மீது, அந்த உருண்டையின் மீது வாழ்ந்துட்டு இருக்கும். திரும்பி போய் அடம் பிடிச்சா கை கால் உதறி நான் போக மாட்டேன்னு சொன்னாலும் அதெல்லாம் முடியாது பாப்பா, வேற வழியே இல்லை. கபருடைய அந்த நியாமத்துக்காக வேண்டி, கபருடைய வேதனையிலிருந்து நாம் தப்பித்துக் கொள்வதற்காக வேண்டி கண்டிப்பா நம்ம நல்ல அமல்களை செய்தே ஆக வேண்டும். பாவியாக இருந்தா அந்த கபருல அவனை வைத்த பிறகு சொல்லப்படுமா, கெட்ட ஆத்மாவே, அல்லாஹ் கோபப்பட்ட நிலையில நீ வெளியாகு, கபருக்கு நீ போ, அங்கு எல்லா விதமான தண்டனையும் நீ அனுபவித்துக் கொள் என்பதாக மலக்குமார்கள் சபிப்பாங்க என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கபருடைய நியாமத்தை பற்றி சொல்லும் பொழுது, ஏன்னா கபருன்னாவே பயம் என்று நினைத்துக் கொள்ளலாம். பயம்தான், கபருன்னாவே ஆபத்து தான். தப்பிக்க முடியாது, ஓட முடியாது. ஏன்னா நான் நரகத்திலேயாவது அங்கேயும் தப்பிக்க முடியாது. ஆனா நரகம் விசாலமானது. நரகத்துல நரகத்துல தான் வேதனை செய்யப்படுமா. நீ ஓடனாலும் ஓட முடியாது. எங்க ஓடுவ? நரகத்துல தப்பிச்சிட போடான்ட்டு பயந்துகிட்டோ ஏதோ ஒரு நிலைக்காக நரகத்தின் நடுவுல தண்டனைக்கப்படாது. ஹதீஸ்ல வருது,
அவன் ஓட நினைத்தாலும் ஓட மனசு வராது, இவ்வளோ தூரமா அப்படின்னு. ஆனா கபர்ல அந்த சிந்தனை கூட வராது. ஏன்? புரண்டு படுக்கிறது கூட இடம் இல்லை இல்லையா? அப்ப அப்படிப்பட்ட கபரை நம்ம விசாலமாக ஆக்கிக்கணும் அப்படின்னு சொன்னா நம்ம முக்மீனாக இருக்கணும். பல தடவை நம்ம சொல்லியிருக்கணும், லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று சொல்லிட்டா மட்டும் நம்ம முக்மீனாக ஆகிட முடியாது. நம்ம அமல்களை சரி செய்யணும். நாவின் மூலமாக, கையின் மூலமாக, ஹராம் ஹலாலிலிருந்து மற்றவர்களை துன்புறுத்துறதுலேருந்து எல்லா விஷயத்தையும் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சரி செய்ய நியத்து வைக்கணும். இன்ஷா அல்லாஹ் நியத்து வைக்கணும் இன்ஷா அல்லாஹ். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு மனிதனை கபர்ல வைக்கப்பட்டா, முக்மீனான ஒரு மனிதனை நல்ல அமல் செய்த ஒரு முக்மீனை கபர்ல வைக்கப்பட்டா 70 முழம் அளவு அந்த 6 அடி கபரு விசாலமாக ஆயிடும். முக்மீனுடைய கபருல அல்லாஹு தஆலா வாசனை, ரைஹான் என்ற வாசனை திரவியங்களை அல்லாஹ் பரப்ப செய்விடுவான். அந்த முக்மீனுடைய கபருல முக்மீனுக்கு அல்லாஹு தஆலா பட்டை கொண்டு விரிக்கப்படும். இப்ப வெளிச்சம் வேணும்ல, விசாலம் வந்துடுச்சு, தூங்குவதற்கு பட்டு வந்துடுச்சு. இப்ப வெளிச்சம் வேணும்ல, யார் குர்ஆன் ஓதக்கூடியவராக இருக்கிறார்களோ, ஹாஃபில்கள், ஆலிம்கள் அல்லாத பொதுமக்களாகிய குர்ஆன் ஓதக்கூடியவர்களாக இருக்கிறார்களோ, அந்த குர்ஆன் அவருக்கு அந்த கபருக்கு ஒளியாக போதும். குர்ஆன் ஓத தெரியல அப்படின்னு சொன்னா சூரியனை போன்று ஒரு வெளிச்சத்தை அல்லாஹ் அங்க கபர்ல அவருக்கு கொடுப்பான். முக்மீனுக்கு வெளிச்சத்தை கொடுப்பான். அவர் எப்படி இருப்பான் கபருல? புது மாப்பிள்ளை மாதிரி இருப்பார். அல்லாஹ் இந்த நிலையை நம் அனைவருக்கும் கொடுப்பானாக. புது மாப்பிள்ளை மாதிரி இருப்பாரு. புது மாப்பிள்ளை திருமணம் அன்னைக்கு என்ன பண்ணுவாரு? நல்லா தூங்குவார்ல, அதான் அடையாளம். நல்லா தூங்குவார், அவர் எழுப்பப்படவே படாது, நல்லா தூங்கிட்டு இருப்பார். இதுதான் கபருல முக்மீன்களுக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய நியாமத். மாறாக அல்லாஹ்வுக்கு மாறு செய்த, அல்லாஹ்வை மறுத்த, பாவங்களும் அநியாயங்களும் செய்தவர்களுக்கு சொல்லப்படுது, கபரு அப்படியே நெருக்குமா 2 விலா எலும்புகள் ஒன்றோடு ஒன்று சேர்ந்து கொள்ளும். சும்மா ஒரு பிராக்டிக்கலா நம்ம விலா எலும்பை நசுக்கி பாருங்களேன், எவ்வளவு சிரமமா இருக்கு. ஒரே ஒரு வாயு ஏற்பட்டுருச்சு வயிற்றுல, அந்த வாயு போவே மாட்டேங்குது. எவ்வளவு சிரமம் ஏற்படுது அந்த வயிறுல. சின்ன ஒரு ஏர் வெளியாகல, எது சாப்பிட்டாலும் வெளியாகல, எவ்வளவு சிரமமா நமக்கு இருக்கும் அப்படின்ட்டு அதை யோசிச்சாவே இதுவே இவ்வளவு சிரமம்னா 2 விலா எலும்பு சேர்ந்துச்சுன்னு சொன்னா நம்ம சிந்திக்கணும். விலா எலும்புகள் ஒன்றோடு ஒன்று சேர்க்கப்படுமா? சேர்க்கப்பட்ட பிறகு ஒரு பாம்பை அல்லாஹ் அனுப்புவான். பாவங்களும் அநியாயம் செய்தவங்களுக்கும் பாம்பை அல்லாஹ் அனுப்புவான். அதனுடைய தலை ஒட்டகத்தை போல இருக்கும். அந்த பாம்பு என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னா அந்த மனிதனை கடித்து சாப்பிடும், எலும்பு மட்டும் விட்டு வைக்கும். வேதனை செய்யக்கூடிய மலக்குமார்களை அல்லாஹ் அனுப்புவான். அந்த மலக்குமார்கள் யாருன்னா சும்மும் புக்முன் உம்மியுன், காது இருக்கும் கேட்க மாட்டாங்க, கண் இருக்கும் பார்க்க மாட்டாங்க, உள்ள இருக்கும் சிந்திக்க மாட்டாங்க, நாவு இருக்கும் பேச மாட்டாங்க. ஏன்? பிறகு விளக்கம் சொல்றாங்க, அவங்க கிட்ட மிகப்பெரிய இரும்பால் உண்டான சமிட்டி இருக்கும். சமிட்டின்னு என்னது? சுத்தி. பெரிய சுத்தி இல்ல, பெரிய ஓங்கி அடிக்கிறாங்களே அந்த சுத்தி இருக்குமா, அவனை அடிச்சுக்கிட்டே இருப்பாங்க. பாவம் செய்தவனை, அல்லாஹ் மறுத்தவங்கள அதை அடிச்சுக்கிட்டே இருப்பாங்க. லா யஸ்மஊன சௌதா, அவருடைய சப்தம் அந்த மலக்குக்கு காதுல விழாது. அதனால அந்த காது அவங்களுக்கு வேலை செய்யாது. அடிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அவங்களுடைய கூச்சலும் அழுகையும் அவங்க பார்க்க கூடவே மாட்டாங்க. அந்த அளவுக்கு பாவம் செய்தவர்களுக்கு அல்லாஹ் கபர்ல நிலையை கொடுப்பான். அல்லாஹ் இப்படிப்பட்ட வேதனை விட்டு நம்மளை பாதுகாக்கும். அல்லாமா அபுல் லைஸ் சமர்கந்தி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க சொல்றாங்க, இது போன்ற கபர் தண்டனையிலிருந்து நம்ம விலகணும்னு சொன்னா, கபருடைய நியாமத்துகளை நம்ம பெறணும் அப்படின்னு சொன்னா 4 விஷயங்களை நம்ம அவசியமாக ஆக்கிக்கணும். 4 விஷயங்களை நம்ம தவிர்த்து கொள்ளணும். இன்ஷா அல்லாஹ் சொல்லும் பொழுது ஒவ்வொரு விஷயங்களையும் நியத்து வைங்க உள்ளத்துல, இன்ஷா அல்லாஹ் நான் செய்யணும், நான் செய்வேன் என்பதாக, நான் தவிர்த்து கொள்ள வேண்டும் என்பதாக. ஒரு விஷயம்,
செய்ய வேண்டிய விஷயம், அவசியமா நாங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்னன்னா, முஹாஃபலத்து ஸலா, தொழுகையை பாதுகாக்கும். தொழுகையை பாதுகாக்கும். தொழுகையை பாதுகாக்கிற விஷயத்துல நிறைய சொல்லலாம். ஆனா இந்த இடத்துல இந்த தலைப்புக்கு தோதுவா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு இடத்துல கடந்து செல்லும் பொழுது கபர் இருக்கு, 2 நபருடைய கபர் இருக்கு. அந்த கபர்ல 2 பேருக்கு வேதனை செய்யப்படுது. எதற்காக வேதனை செய்யப்படுது என்றும் தோழர்களிடத்துல ரசூலுல்லாஹ் விளக்கம் சொல்றாங்க. என்ன விளக்கம் சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, ஒருவர் பெரிய பாவம் எதுவும் செஞ்சிடல, ஆனாலும் அவர் செய்த பெரிய பாவம் தான் கோல் சொல்றது. என்ன சொல்றது? கோல் சொல்றது. யார் கோல் சொல்றாங்களோ அவர்களுக்கு கபருடைய வேதனை வரும். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க கோல் சொல்லக்கூடாது, புறம் போயிட்டு ஒவ்வொருத்தரையும் வத்தி வைக்க கூடாது. அப்படி சொன்னா ரொம்ப லேசா பிடிக்கும் நம்மளுக்கெல்லாம் இல்லையா? கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெரிய பாவம் இல்லை, ஆனாலும் அது பெரிய பாவம். ஏன்னா எவ்வளவு பெரிய தண்டனை, எவ்வளவு பெரிய தண்டனை. அதனால தொழுகையை நம்ம பாதுகாக்கணும். தொழுகையை நம்ம பாதுகாக்கணும் அப்படின்னு சொன்னா, கபர்ல உள்ள வேதனையை நம்ம பாதுகாத்துக்கணும் அப்படின்னு சொன்னா, முதல்ல கோல் சொல்லக்கூடாது. 2வது, அந்த கபருவாசி 2வது நபருக்கு வேதனை செய்யப்படுது இல்லையா, அவர் எதுக்கு வேதனை செய்யப்பட்டாரு அப்படின்னு சொன்னா, சிறுநீர் கழிக்கும் பொழுது வெளிப்படையா சிறுநீர் கழித்தாரு அப்படின்னு ஒரு ஹதீஸ். இன்னொரு விளக்கத்துல சொல்லப்படுது, சிறுநீர் கழித்த பிறகு அவர் சரியான முறையில கழுகல, சரியான முறையில கழுகல. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, யார் மக்களுக்கு மத்தியில வெளிப்படையாக சிறுநீர் கழிக்கிறார்களோ அவர்களுக்கு கபருடைய வேதனை ஏற்படும். அவருக்கு லா யஸ்தத்திர் மின் பௌலிஹி, தன்னுடைய சிறுநீர் கழிப்பு விஷயத்திலிருந்து அவர் மறைந்து கழிக்க மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் நினைக்கிற இடத்துல சிறுநீர் கழிச்சுடுவார் அப்படின்னு சொல்லப்படுது. அப்படி இல்லைன்னா சிறுநீர் கழிக்கும் போது ஒழுங்காக சரியான முறையில் சுத்தம் செய்ய மாட்டான். ஏன் அதில் நான் தான் 1 ஜக்கு 2 ஜக்கு பக்கெட்டை காலி பண்றேனே நிறைய சொல்லலாம். அது அப்படி இல்லை, சுத்தம் செய்யற விஷயத்துல சொல்ல வரல. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நம்மளாம் நேரங்காலங்கள் செலவு செய்து நம்ம என்ன பண்றோம், தொழுகை வந்துகிட்டு இருக்கிறோம். கடைசி ஒரு சொட்டு இருக்கும், சிறுநீர் கழித்த பிறகு கடைசி ஒரு சொட்டு இருக்கும், அதற்கு தாமதிக்கணும். அப்படி தாமதிக்கல அப்படின்னா நேரா போனோம், வேகமா போனோம், அப்படியே தண்ணியை ஊத்திட்டு வந்துட்டோம் அப்படின்னு சொன்னா, அந்த ஒரு கடைசி வரக்கூடிய ஒரு சொட்டு இருக்கு இல்லையா, அது நம்ம குனியும் போது நிமிரும் போது வந்துடும். வேகமா போனோம், வேகமா கழுவிட்டோம், நேரா வந்தோம், ஜமாத் நடக்குது. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ரசூலுல்லாஹ் தெளிவா சொல்லிட்டாங்க, ஜமாத் தொழுகைக்காக வேண்டி வேகமா வீட்டுல இருந்து வராதீங்க. ஜமாத்து தொழுகை போனாலும் பரவாயில்ல, உன் நியத்து அங்கிருந்து நீ கிளம்பிட்ட, உன் நியத்தை அல்லாஹ் பார்க்கிறான். சிறிய எட்டு வைக்கணும். ஒவ்வொரு எட்டுக்கும் சொர்க்கத்துல ஒரு விருந்து அல்லாஹ் ஏற்பாடு செய்யறான். அதனுடைய பேபரக்கத்து என்னன்னா, வேகமா போனோம், என் பழக்கம், ஐயோ பின்னாடி நின்று தொழுன்னு ஏதாவது நினைப்பாங்க. அதெல்லாம் பார்த்து பேசுறவன் பேசிக்கிட்டு தான் இருப்பான், சொல்ற ஏதாவது சொல்லிக்கிட்டு தான் இருப்பான். பொறுமையா வரணும். சிறுநீர் கழிக்கணுமா, பொறுமையா போயிட்டு பொறுமையா அங்க சிறுநீரை முடிச்சுட்டு அந்த கடைசி ஒரு அந்த துளிக்காக தாமதிக்கலன்னா, வேகமா போயிட்டு வேகமா வந்தோம்னா ஒரு நேரத்துல ஒலு செய்த பிறகு அது வெளியாகும். ஏன்னா ஒலு செய்து நம்ம குனிஞ்சு எழுந்திருக்கும் போது இந்த வயிறு டைட் ஆகும் இல்லையா, அந்த வயிறு டைட் ஆச்சுன்னு சொன்னா அந்த ஒரு துளி வரும், ஒலு போயிடும். அப்படியும் போகல அப்படின்னு சொன்னா, நின்றுகிட்டே ஒலு செஞ்சுட்டு வந்துட்டோம் அப்படின்னு சொன்னா, சஜிதா செய்யும் பொழுதோ ருக்கு செய்யும் பொழுதோ தொழுகையில அந்த ஒரு துளி வெளியாகும். தெரியாது, சில நேரங்களில் தெரியும் நமக்கு, சில நேரங்களில் தெரிஞ்சிருக்குது, நம்ம போய் என்ன பண்ணலாம், சில நேரத்தில் பண்ணியிருக்கலாம். ஆனால் சில நேரங்களில் வேகமான நேரத்தில், அவசர நேரத்தில், மனக்கவலைகளில் அல்லது ஏதாவது சந்தோஷ நேரத்தில் அந்த நிலைகள் தெரியாது, தொழுகை வீணாகும். அதனால தான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அந்த 2 கபர்ல உள்ளவங்களுக்கு வேதனை ஏன் வந்ததுன்னா, ஒருவர் கோவி சொல்றாரு, அதனால கபர்ல அவர் வேதனை செய்யப்படுது. இன்னொருவர் சிறுநீர்ல ஒழுங்கா தாமதிக்க மாட்டாரு, வேகமா சுத்தம் செஞ்சுட்டு அரையும் குறையுமாக வந்துடுவாரு என்ற விஷயத்தை ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. ஃபிக்ஹுல எழுதுவாங்க இமாம்கள், அதுவும் சுன்னத்து தான். ஒரு மனிதன் சிறுநீர் கழிக்கும் பொழுது
கழித்த பிறகு கணைக்கணும். அப்படி கணைக்கணும். கணைத்தால் நம்மளுடைய வயிறு என்ன ஆகும்? தம் பிடிப்போம். தம்பு பிடிச்சா என்ன ஆகும்? அந்த ஒரு துளி வந்துடும். இல்லைன்னா ஒருங்கிணைச்சு உக்காரணும். இந்த காலில் அப்படி மடக்கி போட்டு அப்படி உக்காந்துச்சோம் அப்படின்னு சொன்னா அப்போ வயிறு தம் பிடிக்கும் பொழுது வரும். இல்லைன்னா எழுந்திருச்சு உக்காரணும். முன்னோர்களை நம்ம பார்த்துருக்கலாம். சிறுநீர் கழிக்கிற இடத்துல அப்படியே கையில அந்த உறுப்பை பிடிச்சி நடப்பாங்க அந்த காலத்திலாம். அதெல்லாம் வந்து சொன்ன காரணம் என்ன? அந்த ஒரு துளி போகணும், இத்துமி நான் வரணும், நான் சிறுநீர் கழித்து முடிச்சுட்டேன், அந்த ஒரு துளி எனக்கு தொழுகையில வந்துடக்கூடாதுன்றதுக்காக பழக்கம் அந்த காலத்துல இருந்து. அதனால்தான் சொல்லப்படுது, கபருடைய வேதனையை விட்டு நம்ம தப்பிக்கணும் அப்படின்னு சொன்னா தொழுகையில பாதுகாப்பாக இருக்கணும், பேணுதலாக நம்ம இருக்கணும். தொழுகையில பேணுதலாக இருக்கணும். அடுத்து நம்ம சதக்கா செய்யணும், அதிகமா சதக்கா செய்யணும். இரண்டாவது. மூன்றாவது குர்ஆனை அதிகமா ஓதணும். நான்காவது அதிகமாக அல்லாஹ் தஸ்பீஹை செய்யணும். இந்த 4 விஷயங்களும் நாம் பாதுகாத்து கொண்டோம் அப்படின்னு சொன்னா கபூர்ல நமக்கு அல்லாஹ் ஞானத்தை கொடுப்பான், எந்த ஒரு தண்டனையும் கொடுக்க மாட்டான். அல்லாஹ் இந்த பாக்கியத்தை நமக்கு கொடுப்பானாக. எந்த 4 தன்மைகளை விட்டு நாம் பாதுகாத்து கொண்டால் அதனால் நம்ம கபருடைய வேதனை விட்டு நம்ம தப்பிக்கலாம். ஆனா அந்த பழக்கம் இருந்தால் கண்டிப்பாக கபருடைய வேதனை வரும். பொய் சொல்றது, அதிகமா யார் பொய் சொல்றாங்களோ அவர்களுக்கு கபருடைய வேதனை. மோசடி செய்யறது இரண்டாவது, மோசடி செய்யக்கூடாது. மூன்றாவது கோல் சொல்லுவது. ரசூலுல்லாஹ் ஒரு ஹதீஸ்ல எப்படி சொல்லுவாங்க, லா ததுகுலுல் ஜன்னா அந்நம்மாம். கோல் சொல்றவங்க சொர்க்கத்துக்கு நுழைய மாட்டான். கோல் சொல்றவங்க சொர்க்கத்துல நுழைய மாட்டான். அது மிகப்பெரிய ஒரு கெட்ட பழக்கம். அந்த கோல் சொல்றதுல முதல்ல நான் சொல்றதுல ஒரு பெருமை அப்படி இருக்கு உலகத்துல, அப்படி இருக்காங்க. ஒரு நபருடைய சகோதரி மௌத்தா போயிட்டாங்க. சகோதரருடைய ஜனாசாவுக்கு அந்த சகோதரன் வராரு. பனி இஸ்ராயல் காலத்துல நடந்த ஒரு சரித்திரம். கபூர்ல எல்லா தஃபல்லாம் செஞ்சிட்ட பிறகு அவருடைய பை ஒண்ணு கபூர்ல மிஸ் ஆயிட்டு இருக்கு. ஊர் மக்கள் எல்லாம் அடைக்கிட்டு வீட்டுக்கு போயாச்சு. ஊர் மக்கள் எல்லாம் கேட்கறாங்க, என்ன என்னுடைய ஊர் மக்கள் போய் மஷூரா பண்றாரு, இந்த மாதிரி என்னுடைய பை ஒண்ணு தவறி விழுந்துட்டு இருக்கு, கபூர்ல எடுத்து வாங்க, எடுத்து நம்ம நோண்டி எடுக்கலான்னு போய் எடுத்து போனா கபூருள்ள இருக்குது. எடுத்த பிறகு சரி என்னதான் அவங்க லஹதுன்னு சொல்லி ஒரு குழி இருக்கும் வெட்டு இல்லையா, அதையும் நோண்டி பார்க்கலாம் சகோதரி நிலைமைகள் எப்படி இருக்கு, ஒழுங்கா புதைச்சிருக்காங்களா அப்படின்னு பார்க்கறதுக்காக வேண்டி அவர் தோண்டி பார்த்தா உள்ள ஒரே நெருப்பு. இப்பதான் அடைக்கிட்டு போனாங்க, ஒரே நெருப்பு. பார்த்துட்டு இவருக்கு ரொம்ப பயம் வந்துட்டு வேகமா தாய் இடத்துல வரார், அந்த பெண்ணுடைய தாய் இடத்துல வரார். சகோதரி பத்தி ஏதாவது நீங்க சொல்றீங்களா, ஏதாவது சொல்ல வேண்டிய செய்தி இருக்கா, ஏதாவது சொல்லுங்களா, அவங்க எப்படிப்பட்டவங்க ஏதாவது சொல்லுங்களேன். ஏன் என்னாச்சு, பை எடுக்க போனியே, ஏதாவது அவளுக்கு ஏதாவது அழிவு ஏதாவது பிரச்சனை வந்துருச்சா, நீ பாத்தியா, என்ன சொல்லு அப்படின்னு அந்த தாய் கேட்கறாங்க. இல்ல நான் போனேன், கபூர்ல நான் நெருப்ப பார்த்தேன், இப்பதான் அடிக்கிட்டு போனாங்க பார்த்தேன் அப்படின்னு சொல்லும். அந்த தாய் சொன்னாங்களா, ஆமா அவ எவ்வளவு சொன்னாலும் கேட்கல, தொழுகையை பிற்படுத்துவா. உமா சொல்றான், தொழுகையை அவ பிற்படுத்துவா, சுத்தமா இருக்க மாட்டா, சுத்தமா இல்ல நிலையே தொழுவா. சுத்தமா இருக்க மாட்டா, சுத்தமா இருக்கிற நிலையே தொழுவா. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, நம்ம ஓதுற மதரசாவில் இந்த கேரளா மாணவர்களை நம்ம அவர்கிட்ட சில தன்மைகளை நம்ம அனுபவிச்சிருக்கிறோம். தொழுகைக்கு இன்று தனி ஆடை வச்சிட்டு இருப்பாங்க. அது நல்ல ஆடை, பழைய ஆடை, புது ஆடையெல்லாம் கணக்கு இல்லை. தொழுகைக்கு ஒரு தனி ஆடை வச்சுக்கிட்டு இருப்பாங்க. பாடங்களுக்கு தனி லுங்கி ஒன்று கட்டுவாங்க. ஒழுலாம் செஞ்சுட்டு பாத்ரூம்லாம் போயிட்டு ஒழுலாம் செஞ்சுட்டு நேரம் ரூமுக்கு போயிட்டு அந்த தனிப்பட்ட லிங்கியா போட்டுக்கிட்டு வந்துக்கிட்டு பள்ளிக்கு போயிடுவாங்க. எனக்கு ரொம்ப நாளா எனக்கு புரியாம இருந்துச்சு, ரொம்ப நாளா புரியாம இருந்துச்சு. அப்ப நான் கேட்டேன், ஏன் என்ன அதுவும் வெள்ளையா தான் இருக்கு, இதுவும் வெள்ளையா தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப அவங்க சொன்னாங்க, சிறுநீர் வந்துடலாம், நீ சிறுநீர்ல மலம் கழிக்க போகும் பொழுது சில நேரங்களில் தண்ணி மேல செதுரும் இல்லையா, மேல பட்டுச்சு, நம்ம தோல்ல பட்டுச்சுன்னு சொன்னா அந்த சில்னஸ் காரணமாக நம்ம கழுவிடலாம். ஆடையில பட்ட நமக்கு தெரியாதே, அப்ப அந்த நதிசை தான் தொழுக போறோம், போகக்கூடாது அப்படின்னு சொல்லி அவங்க நம்மளுக்கு உணர்த்திய செய்தி. என்னுடைய அனுபவத்துல
உணர்த்திய செய்தி. அப்போ அந்த தாய் சொன்னாங்களாம், தொழுகிய சுத்தம் இல்லாத நிலையில அவ தொழுவா அப்படின்னு சொல்லிட்டு மூணாவது ஒரு கெட்ட தன்மையை சொன்னாங்க. சொல்றாங்க அந்த தாய், அவளுக்கு என்ன வேலைன்னா பக்கத்து வீட்டுக்கு போயிட்டு கதவுலாம் சாத்தி இருந்தா அப்படியே ஒட்டு கேட்பா. அவங்க செய்தியெல்லாம் கேட்டு எல்லோருடையும் போய் சொல்லுவா. இதுதான் கபூர்ல அவளுக்கு அந்த காரணத்தினால அந்த கபூர்ல அவ்வளவு பெரிய வேதனை இருக்குது போல அப்படின்னு அந்த தாய் சொன்னாங்க. அப்ப கபூருடைய வேதனை விட்டு ஒருவன் தப்பிக்கணும் அப்படின்னு சொன்னா என்னது, கோல் சொல்றதை விட்டு நம்ம விலகணும். அடுத்து சிறுநீர் கழிக்கிற விஷயத்துல ரொம்ப கவனமாக இருக்கணும். இவ்வாறாக இருந்தால் கபருடைய வேதனையிலிருந்து தப்பிக்கலாம். யார் கபருடைய வேதனையிலிருந்து தப்பித்து கபருடைய நியாமத்துகளை அனுபவிக்கிறாங்களோ அவங்க சொர்க்கவாசி. ஏன்னா ஆரம்பமே அவர் நியாமத்தை அனுபவிக்கக்கூடியவரா இருந்துட்டாருனால சொர்க்கத்திலே அந்த நிலை தானே வரும். கபருல நியாமத்தை கொடுத்துட்டு ஆகிரத்தில் எப்படி அதாபு வரும்? கபருல தண்டனையை கொடுத்தா அல்ல ஆகிரத்தில் எப்படி நியாமத்தை கொடுப்பான்? தண்டனை தானே கொடுப்பான். ஏன்னா ஆரம்ப நிலையே முதல் கோணம் முற்றிலும் கோணம் சொல்லுவாங்க இல்லையா? அதனால கண்ணித்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, மேலே சொன்ன அந்த 4 தன்மையிலே நாம் பேணுதலாக இருக்கணும். தொழுகையினுடைய விஷயத்துல பேணுதலாக இருக்கணும். தொழுகையை பாதுகாக்கிற விஷயத்துல சிறுநீர் கழிக்கிறதுல இருந்து ஒழு செய்யறதுல இருந்து அதுக்கு முன்னதாக குளிப்பு கடமையில நாம் சுத்தம் செய்வதிலிருந்து குளிப்பின் கடமையில நாம் சரியான முறையில் குளிப்பதிலிருந்து ஒழு செய்யறதிலிருந்து தொழுகையுடைய சட்டத்திட்டங்களை கற்றுக்கொண்டு சூறாக்களை தெளிவாக ஓதுவதிலிருந்து எல்லாமே இதுல நமக்கு கட்டுப்படும். சதக்கா செய்யணும், அதிகமாக குர்ஆன் ஓதணும், அதிகமாக அல்லாஹ் தஸ்பீஹ் செய்தால் கபருடைய நியாமத்திலிருந்து நாம் பெற்றுக்கொள்ளலாம், நியாமத்துகளை பெற்றுக்கொள்ளலாம். கோல் சொல்வது, பொய் சொல்வது, மோசடி செய்வது, சிறுநீர் கழிக்க விஷயத்தில் பேணுதல் இல்லாமல் இருந்தால் கண்டிப்பாக கபருடைய வேதனைகள் வரும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. இந்த 4 தவறான பழக்கத்திலிருந்து நாம் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். அல்லாஹு தஆலா நம் அனைவரும் கபருடைய வேதனையிலிருந்து பாதுகாப்பானாக. அல்லாஹு தஆலா நம் அனைவருக்கும் கபருடைய நியாமத்துகளை கொடுப்பானாக. எதை சொன்னோமோ எதை கேட்டோமோ அதன்படி அமல் செய்வதற்கு நம் அனைவருக்கும் அல்லாஹ் பாக்கியத்தை கொடுப்பானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد يا رب صل عليه وسلم. سلام.